வெல்கம் டு குமரன் டிஎன்பிசி. இப்போ நம்ம பார்க்க போகிறது கல்லாமைன்ற டாபிக். ஃபர்ஸ்ட் குறள், அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குறள். அதாவது நிரம்பி வழிய ஒரு நூலை பற்றின நாலேஜ் ஃபுல்லாக நிரம்பி வழியாமல் ஒருத்தன் போய் ஒருத்தர்கிட்ட அதை பற்றி சொல்கிறது எப்படி இருக்குன்னா, ஸ்டேஜே இல்லாமல் ஒருத்தன் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும், காமெடியாக இருக்கும்ல, அந்த மாதிரி. ஆமாம், அதுதான் இப்படி சொல்ல வராங்க. மூன்றாவது குறள் பார்க்கலாம். கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின். அதாவது படிக்காதவங்களையும் நல்லவங்கன்னு சொல்லிடுவாங்களாம். எப்போனா படித்தவங்க முன்னாடி பேசாமல் இருக்கணும். அவன் நல்லா படிச்சிருக்கான், நம்ம இந்த நேரத்தில் எதுவும் பேசாமல் இருந்துருவோம், அமைதியாக இருக்கான் பார்த்தியா, அவன் படிக்காதவனாகவே இருந்தாலும் இவனும் நல்லா, நம்ம நல்லா படித்தவன், நல்லா அறிவானவன் தான்ற மாதிரி சொல்லிடுவாங்களாம். சரி, கல்லாதவன் ஒட்ப கழிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார். அதாவது படிக்காதவனுக்குன்னு ஒரு அறிவு இருக்கும், சரியா, அவனுக்குன்னு ஒரு சில விஷயத்தில் நாலேஜ் இருக்கலாம். அந்த நாலேஜே இருந்தாலும் அவனை அறிவுடையவர்கள் அப்படின்னு படித்தவங்க ஒத்துக்க மாட்டாங்களாம். அவனோட அறிவு நல்லது அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்களாம், படிப்பு இல்லைன்னா. சரி, கல்லா ஒருவன் தகைமை தலப்பெய்து சொல்லாட சோர்வுப்படும். அதாவது கல்லா ஒருவன், எந்த விஷயத்தும் படிக்காதவன், படிப்பறிவே இல்லாதவன், ஆனால் நான் நல்லா படிப்பாளி செம்மாள் அப்படி இப்படின்னு பேசுகிறவனோட விஷயம், அவனோட சரக்கு எப்போ மாட்டிக்கும் அப்படின்னா சொல்லாட சோர்வப்படும். அதாவது படித்தவங்க முன்னாடி அவன் படிச்சிருக்க விஷயத்தை பற்றி சொல்லு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, மாட்டிக்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உளரென்னும் மாத்திரையார் அல்லார் பயவாய் கலரணைய கல்லாதவர். அதாவது கலரணைய கல்லாதவர், கலர் நிலம் இருக்கு இல்லையா, இதுக்கு யூஸ் ஆகாத லேண்டு போல தான் படிக்காதவங்களும். உளரென்னும் மாத்திரையார், அவங்களுக்கு உயிர் இருக்குங்கிறத தவிர்த்து வேறு ஒரு யூஸும் இல்லை அவங்களால, வெறும் கலர் நிலம் போல தான், எதையும் பயிர் வைக்கவும் முடியாது, அவங்களால எதுவும் யூஸும் இல்லை, விளையும் விளையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று. அதாவது நுண்மான் நுழைப்புலம் இல்லான், அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா டீப்பாக ரிசர்ச் பண்ணி நுட்பமாக சிறப்பாக படித்து கல்வி அறிவு இல்லாத ஒருத்தன், அவனோட உடம்பு எவ்வளோ அழகாக இருந்தாலும், எழில் நலம், அவன் உடம்பு எவ்வளோ அழகாக இருந்தாலும் மண்மான் புனைப்பாவை அற்று. அதாவது ஒரு மண்ணால் செஞ்ச ஒரு அழகு பொம்மையை போன்றது தான், மண்ணால் செஞ்ச ஒரு அழகான ஒரு பொம்மையை போன்றது தான், பார்க்க வேணால் நல்லா இருப்பானே தவிர்த்து அவன்கிட்ட ஒரு சரக்கும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. அப்படின்னா நல்லா படிச்சிருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வறுமையில் இருந்தாலும் அதை விட கொடியது தெரியுமா, படிக்காதவன்ட்டு இருக்க பெரிய செல்வம். ஏன்னா அவனை ஈஸியாக ஏமாற்றி அவனையும் மறுபடியும் கீழே இறக்கிடலாம். படித்தவனாவது எப்படியாவது மேலே வந்துடுவான், ஆனால் அவன் வரவே முடியாது. அதுதான் அப்படி சொல்கிறாங்க. சரி, மேற்பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. அதாவது எவ்வளோ செல்வம் இருந்தாலும் படிப்பறிவு இல்லைன்னா நீங்கள் ஒரு நல்ல அறிவுற்றவர்கள், நல்ல குணமுடையவர்கள்னு சொல்ல மாட்டாங்க, சரியா. செல்வமே இல்லைனாலும் நல்ல அறிவு இருந்தால் நல்ல குணமுடையவர்கள், நல்லவர்கள் அப்படின்ற நல்ல பேர் வரும். நல்ல குடியில் பிறந்தவர்கள், அவங்க குடும்பம் நல்ல குடும்பம் அப்படின்ற பேர் உங்களுக்கு கிடைக்கும். சரி, விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். அதாவது படித்தவங்க மக்கள், கற்றார் மக்கள், மற்றவங்களாம் விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நூல் படித்தவங்க மக்கள், படிப்பறிவு இல்லாதவங்க விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கல்லாமை. ஓகே, நெக்ஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம்.